அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஒரு சிலர் எங்களுக்கு குலதெய்வம் என்பது தெரியாது, அதை எவ்வாறு வழிபடுவது என்று அலைபேசியிலும் வாட்ஸ்அப் மூலமும் என்னிடம் வினாக்களை எழுப்பினார்கள். அவர்களுக்கு குலதெய்வம் தெரியாவிட்டால் பரவாயில்லை, குலதெய்வம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நாம் அன்றாடம் இல்லத்திலே ஸ்நானம் செய்துவிட்டு பூஜை அறையிலே விளக்கேற்றி வைத்து அன்ற விளக்கின் முன்பாக நின்று மம என்றால் என்னுடைய என்று பொருள். மம குலதேவதாயே நமக, இஷ்டதேவதாயே நமக, கிராம தேவதாயே நமக, எல்ல தேவதாயே நமக, கிரக தேவதாயே நமக, குரு தேவதாயே நமக, பிதுர் தேவதாயே நமக, மாதுர் தேவதாயே நமக, சர்வேபியோ தேவதாயே நமோ நமக என்று மனமுருகி ஒரு முறை பிரார்த்தித்தாலே சகலமும் உங்களுக்கு கிட்டும். உங்களுடைய இடர்பாடுகள் விலகும், ஐயங்கள் அகலும், குலதெய்வனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டும். குலதேவதாயே நமக என்றால் தெரிந்தும் தெரியாமல் இருக்கக்கூடிய தெய்வமாகிய என்னுடைய குலத்தை பிரகாசிக்கக்கூடியதாக வாழ வைப்பாய் என்பதற்காகத்தான் அந்த தீப ஜோதியின் முன்பாக இவ்வாறு நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அனுதினமும் செய்து வந்தால் நம்முடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிட்டும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் அடைய தேவையில்லை. இதை அனுதினமும் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். சர்வே ஜன சுகினோ பவந்து, லோகே ஜன சுகினோ பவந்து, சர்வேஷாம் ஸ்ரமஸ்டீரியே தீர்ய விஜய தைரிய ஆயுர் ஆரோக்கிய அபிவிருத்திரஸ்து, க்ஷேமாய புனராய கமனாய ச ஸ்ரீரஸ்து, சுபமஸ்து நித்யம்.